ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டிப்ஸுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்லின் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இப்போது 1 ஸ்பூன் வேஸ்லின் அந்த பவுலில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேஸ்லின் தேவையோ அவ்வளோ வேஸ்லின் நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பவுலில் சேர்த்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம் இருக்கும் இல்லைங்களா, எந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பர்ஃப்யூம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வேஸ்லின் கூட அந்த பர்ஃப்யூமை சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போது இந்த பர்ஃப்யூம் நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் ரொம்ப நேரம் இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்லினில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மிக்சரை நம்ம பாடியில் அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப நேரம் இருக்கும். நார்மலாக நம்ம பர்ஃப்யூமை டைரெக்டாக யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இந்த வேஸ்லினை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம நெத்தியில் குங்குமம் வைக்கும்போது அது சீக்கிரம் அழிஞ்சிரும். இந்த மாதிரி வேஸ்லினை அந்த நெத்தியில் ஃபர்ஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே குங்குமம் வச்சிங்கன்னா அந்த குங்குமம் ரொம்ப நேரம் கலையாமல் அப்படியே இருக்கும். சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே கஷ்டமான வேலையில் ஒன்று இந்த பூண்டு உரிக்கிற வேலை தாங்க. பெரிய பெரிய பல்லு பூண்டாக இருந்துச்சுன்னா அதோட தோலை ஈஸியாக உரிச்சிடலாம். அதுவே சின்ன சின்ன பல்லு பூண்டு இருந்துச்சுன்னா, அதாவது நாட்டு பூண்டு இருந்துச்சுன்னா அது உடம்புக்கு நல்லது. ஆனால் அது உரிக்கிறது பார்த்திங்கன்னா சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி பூண்டு தோலை உரிக்கும்போது நகை கணுக்களையும் அவங்களோட ஃபிங்கர்ஸ்லேயும் சரி பெயின் ஜாஸ்தி ஆகிடும். வலியும் எரிச்சலும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி பூண்டு தோலை உரிக்கலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெயில் கட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நெயில் கட்டரை எடுத்து பூண்டோட தோலை உரிச்சிங்கன்னா எந்த வித வலியும் இல்லாமல் ஈஸியாக பூண்டோட தோலை ரிமூவ் பண்ண முடியும். சிம்பிள் ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனான குக்கராக எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியை அந்த குக்கரில் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற சூடான தண்ணியை அதில் ஊற்றிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இடிக்கல் இருக்குது இல்லைங்களா, அந்த இடிக்கல்லை அந்த குக்கரில் போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு குக்கரோட மூடியில் கேஸ் கட்டும் விசிலும் வச்சு மூடி எடுத்துடுங்க. அப்போ தான் ஹீட்டு சீக்கிரம் போகாது. ஸோ இந்த மாதிரி போட்டு மூடி எடுத்துடுங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை காலன்றதுனால கரண்ட் அடிக்கடி கட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எமர்ஜென்சியாக வெளியே போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் கரண்ட் இல்லை, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி குக்கரில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 4 செட்டு துணியானாலும் ஈஸியாக அயர்ன் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், சூப்பராக அயர்ன் பண்ண முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எமர்ஜென்சி டைமில் நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.